இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான நவராத்திரிக்கான பூஜை பிரசாதங்கள் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரி பாத்தீங்கன்னா பெண்களை போற்றக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையில நம்ம எல்லாருக்கும் எல்லாவித சந்தோஷங்களும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். இந்த நவராத்திரியில நம்ம நவகிரக நாயகிகளோட சேர்த்து நவ கிரகங்களையும் வழிபடுற விதமா இந்த பிரசாதங்கள் இருக்க போது. ஏற்கனவே நம்ம சேனல்ல 9 வகையான சுண்டல், 9 வகையான பிரசாதங்கள்னு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம நவராத்திரி கொலு எப்படி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம நவராத்திரிக்கு முதல் நாள் செய்யக்கூடிய பிரசாதத்தை பார்த்துடலாம். நவராத்திரி தொடங்குறது பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வருது. இது ஒவ்வொரு வருஷமும் மாறுபடும். இந்த வாட்டி வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே குரு பகவான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு ரொம்ப பிடித்தமான கொண்டக்கடலை நம்ம சுண்டலா செய்ய போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் நம்ம நவகிரக நாயகியில துர்கை தேவிய வழிபடுவோம். அவங்களுக்கு உரிய எலுமிச்சை சாதம் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். நம்ம கொண்டக்கடலை எப்பவுமே பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே ஊற போட்டுருவோம். நம்ம நவராத்திரியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நைட்டு தங்கி ஊற போட மாட்டோம். காலையில எழுந்த உடனே நம்ம கொண்டக்கடலை ஊற போட்டோம்னா ஈவினிங்குள்ள அது நல்லா ஊறிடும். ஒரு 5 to 6 மணி நேரம் ஊறினாலே போதும். கொண்டக்கடலை உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கோம். இது 6 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்ப நம்ம குக்கர்ல ஒரு 2 டம்ளர் தண்ணி போல சேர்த்திருக்கோம். இதோட இந்த கொண்டக்கடலையும் சேர்த்து நம்ம ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ள நம்ம லெமன் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். அடுத்ததா உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வேர்க்கடலை பருப்பு நம்ம வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சதும் 1/4 ஸ்பூன் போல இஞ்சி, அடுத்தது ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கும் பொழுதே ஒரு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வதக்கிடலாம். அடுத்ததா ஒரு 2 கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்ப கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 1/4 ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இந்த எலுமிச்சை சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு ஒரு பெரிய லெமனை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சிருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 1 கப் போல நான் வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். இது 250 கிராம் அளவுக்கு சாதம். இதை நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்துடணும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை. இது நல்லா கலந்தா போதும். இந்த சூட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் ரெடி ஆயிடும். இப்ப நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போல வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். வெந்தய பொடி சேர்த்தோம்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். எதுவுமே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கலக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம கலந்துக்கலாம். கடைசியா நம்ம கொஞ்சம் போல கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இப்ப நம்மளுடைய சுவையான எலுமிச்சை சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா கொண்டக்கடலையும் வெந்துருச்சு. இது ஒரு 3 விசில் வந்துச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்க. கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பச்சை மிளகாவை கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து போல கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. நம்ம பச்சை மிளகா சேர்க்கறது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நம்ம இப்பதான் உப்பு சேர்க்கிறோம். அதனால உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா துருகி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருங்க. கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்க்கிறோம். இது கூட நீங்க மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம், நல்லா இருக்கும். ஆனா சர்க்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் இனிப்பா நல்ல டேஸ்டா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான கொண்டக்கடலை சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு.
இந்த நவராத்திரிக்கு முதல் நாள் பிரசாதமான எலுமிச்சை சாதமும் கொண்டக்கடலை சுண்டலையும் படைச்சு நீங்களும் இந்த நவகிரக நாயகியான துர்கையோட அருளை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.